ஃப்ரெண்ட்ஸுங்க, இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி நான் செய்ய போகிறது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, முட்டை எல்லாம் போட்டு ஒரு அவியல் செய்ய போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்காய் இது நம்ம உப்பும் லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு வேக வைக்கலாம். வெந்த அப்புறம் நம்ம இதுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம், ஜீரகம் லைட் போட்டு அரைச்சி நம்ம எல்லாம் ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும். திருப்பியும் அந்த மசாலா அரைச்சிடலாம். அடுத்தது நம்ம குழம்புக்கு சட்டி வச்சுருக்கு. குழம்பு நம்ம குழம்புக்குன்னு வச்சா வெந்தய குழம்பு. இது வெந்தய குழம்பு இந்த வெயில் டைமில் நல்லாயிருக்கும். வெந்தயம் தூள் பண்ணி வச்சுருக்கு. ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் அதில் சேர்க்க வேண்டியது கொஞ்சம் 4 வெங்காயம், ஒரு பூண்டு, கறிவேப்பிலை, நல்லெண்ணெய். வெயில் டைமில் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நம்ம இந்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நம்ம வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. இதை நம்ம அதில் போட வேண்டியது கடு போடணும். கடு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பேருக்கு ஒரு பெருஞ்சீரகம், சாதா ஜீரகம் பொட்டிச்சா நல்லா உடையட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க. நல்லா அது பொரிஞ்சு நல்லா இதாகட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதில் இந்த முட்டை அவியலுக்கு சேர்க்க வேண்டியது தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கு. நம்ம இதில் போட வேண்டியது பெருஞ்சீரகம் போடணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம், மஞ்சள் நம்மளை ஏற்கனவே அதில் போட்டு வெந்துட்டு இருக்குது. மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுருக்கு. மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கு. நம்ம இந்த மசாலா அரைச்சி இதில் போட வேண்டியதான். நம்ம இந்த தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மசாலையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு புளி தண்ணி ஊற்றி தேவையெல்லாம் தண்ணி ஊற்றி நம்ம அதை கொஞ்சம் அப்படியே கொதிக்க விட்டு இறக்க டைமில் நம்ம கொஞ்சம் நெய்யை விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் இது பாருங்கள், இந்த முட்டை அவியலுக்கு உள்ளது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் வதங்க அரிசியில் ஊற்றி இருக்குது. நம்ம கொஞ்சம் இதாக இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போன அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற இந்த முட்டை எடுத்து அதில் போட வேண்டியதுதான். தேவையான தண்ணி ஊற்றி புளி தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சு நம்ம இதை மூடி வச்சு இந்த வேக விட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்க. இது நம்ம கேரளாவில் எப்படி செய்வேன், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், ஒரு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கு. தேங்காயில் ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நம்ம அரைச்சிருக்கு. வேறு எதுவும் போட வேணாம். இதிலே நம்ம அந்த பூண்டெல்லாம் போட்டிருக்கு. இன்னும் நம்ம இந்த முட்டை எடுத்து அது மேலே போட வேண்டியதான். அவ்வளோதான். வேறு நம்ம இது அப்படியே நம்ம மூடி வச்ச வேண்டியதான். நம்ம நீங்கள் கிண்டல் ஒன்றுமே வேணாம், அப்படியே இருக்கட்டு. உடைய வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இதுதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு என்னோடய யூடியூப் சேனலில் தான் சுந்தர்னு என்னோடய யூடியூப் சேனல் பேர். அதில் போய் எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க, இன்றைக்கி சனிக்கிழமை எங்கள் வீட்டு சாப்பாடு இன்றைக்கி வெந்தய குழம்பு, முட்டை அவியல், அது முட்டை போட்டிருக்கு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு ஒரு அவியல் செஞ்சுருக்கு, மோர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் தான் சுந்தர் யூடியூப் சேனல் பேர். அதில் போய் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.